guys, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம், எத்ரியம் BTC வந்து ஒரு பெரிய ஓவர் நைட்ல ஒரு கிராஷ் வந்துருச்சு. ஸோ இந்த கிராஷ் வந்து பார்த்தீங்கன்னா அன்பிரடிக்டபிள் தான். என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல அந்த கிராஷை. பிகாஸ் வந்து ஓவர் நைட்டில் அடிக்கிறது வந்து மேக்ஸிமம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, சிலது பண்ணலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த கிராஷ் வந்து எப்படி எதுக்குன்னா ஒரு லாங் லிக்விடேஷன் ஸ்டாப் லாஸ் எடுக்க மட்டும்தான் வந்திருக்காங்க. ஸோ இயர்லி ஸ்டேஜில் லாங் போட்டவங்களுக்கு தான் ப்ராஃபிட் கிடைக்கும். லேட்டாக லாங் போட்டவங்களுக்கு வந்து எப்போவுமே லாஸ் தான் ஆகும். ஸோ அது மாதிரி லேட்டாக லாங் போட்டவங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் எடுக்க தான் வந்து இப்போ ப்ரைஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எத்ரியம் 4400 கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஓகே, இப்போது ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து பம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? எப்படின்னா இங்கேருந்து வந்து நமக்கு ப்ரைஸ் வந்து பம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த லெவல்னா 3700 வரையும் வந்து மேக்ஸிமம் பம்ப் ஆகும். ஓகேங்களா? 3660க்கு மேலே 700 வரையும் மேக்ஸிமம் வந்து பம்ப் ஆகும். இதுக்கு மேலே உள்ள லிக்விடேஷன் எடுத்துகிட்டு மறுபடியும் ப்ரைஸ் கீழே வந்தால் மட்டும்தான். ஓகேவா? மறுபடியும் வந்து இந்த 4500 ரீஜனுக்கு வந்தால் மட்டும்தான் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக கீழே வந்து 4100 வரையும் போவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இங்கே டெக்னிக்கல் நமக்கு. ஏன்னா இது வந்து லிக்விடேஷன் பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன், டெக்னிக்கல் பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ப்ரைஸு இங்கேருந்து 4400 ரீஜன்லேருந்து 4700 ரீஜன் வரையும் ப்ரைஸ் வந்து மூமெண்ட் இருக்கும். ஓகேவா? அந்த மொமெண்டம் வந்து இங்கே வந்து ப்ரைஸ் ஸ்டேபிள் ஆகிட்டு ப்ரைஸ் அப்படியே கன்சல்டேஷன் மறுபடியும் இந்த ரீஜனுக்கு வந்து கன்சல்டேஷன் ஆனால் மட்டும்தான் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக நியூ ஆல் டைம் போகும். அப்படி இல்லாமல் ப்ரைஸ் கன்சல்டேஷன் ஆகாமல் இந்த மாதிரி லிக்விடேஷன் எடுத்துகிட்டு மறுபடியும் 4500 4550 அந்த ரீஜனுக்கு வந்துருச்சுன்னா மறுபடியும் 4100 ப்ரைஸ் வரும். மேக்ஸிமம் இதுதான் ரீடெஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கும். இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகலாம், இல்லைன்னா இந்த மாதிரி மூமெண்ட்டை வந்துட்டு மறுபடியும் 4100 வரையும் வந்துட்டு ப்ரைஸ் வந்து மறுபடியும் போகலாம். மறுபடியும் சொல்கிறேன், விஆர் இன் ஆல்டி சீசன் தான். சரிங்களா? ஆல்டி சீசனில் தான் நம்ம இருக்கோம். இது வந்து ஷார்ட் டைம் லிக்விடேஷன் ஹண்டிங் மட்டும்தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு எத்ரிம்லாம் புல்லிஷ், ஹெவி புல்லிஷ். சரிங்களா? ஏன்னா பெரிய டீவியேஷன் நடந்திருக்கு. ஸோ சூப்பர் புல்லிஷில் இருக்குது எத்ரிம்லாம். எந்த கவலையும் இங்கே இல்லை. என்னுடைய ப்ரெடிக்ஷன் இது தான். சரிங்களா? ஆல்டி சீசன் எப்போ நமக்கு வந்து வரும் அப்படின்னா, என்னுடைய கணிப்பு வந்து இந்த ஆல் டைம் ஆகி இருக்குது பார்த்தீங்களா, எத்ரிமோட ஆல் டைம் ஆகி. ஸோ எத்ரிமோட ஆல் டைம் ஆகி உடச்சா தான் வந்து அனதர் ஆல்ட்டு காயின் பர்ஃபார்மன்ஸே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்ரியம் எப்போ வந்து நமக்கு ஆல் டைம் ஆகி உடைக்குதோ அதுலேருந்து நமக்கு வந்து ஆல்டி சீசன் வந்து நல்லா ட்ரிகர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பிகாஸ் வந்து நிறைய ஆல்ட்டு காயின் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு, மெஜாரிட்டி ஹோல்டிங் ஆல்ட்டு காயின்லாம் ட்ரிகர் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அப்கமிங்கில் அப் ட்ரெண்ட். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நமக்கு எத்ரியம் பார்த்துட்டோம். இப்போ பிடிசி பார்க்கலாம். பிடிசி வந்து அதே தான். ஒன் டேல பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், ஒன் டேல வந்து ஒரு பெரிய கிராஷ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓவர் செல்லிங். ஸோ இந்த செல்லிங் வந்து இந்த மாதிரி ஒரு சப் ரெசிஸ்டன்ட்லேருந்து லிக்விடேஷன் எடுத்துகிட்டு ஓவர் செல்லிங் பண்ணியிருக்கான். இது வந்து அன்பிரடிக்டபிள், ஓவர் நைட்டில் நடந்திருக்கு. சரிங்களா? இதை நான் ப்ரெடிக்ட் பண்ணலை. ஓகே, இருந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து லிக்விடேஷன் ஹண்டிங் தான் வந்திருக்கிறான் ப்ரைஸு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேபி வந்து இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துலேருந்து 98,000 ஒரு ட்ரெண்ட் லைன் வந்திருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் மேபி இந்த மாதிரி டச் பண்ணிவிட்டு இந்த லோ இருக்குல்ல, இந்த லோ கீழே வந்துட்டு மறுபடியும் லிக்விடேஷன் எடுத்துகிட்டு கூட இப்படி போகலாம் ப்ரைஸு. ஓகேவா? ஆல்மோஸ்ட் வந்து அந்த பாட்டம் ரீஜனில் தான் இருக்குது நமக்கு பிடிசி. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு பிடிசியோட நிலமை. 4 ஹவரில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேபி வந்து இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து ரெக்கவரி ஆகிடும், மேலே போயிடும். இந்த இடத்துக்கு மேலே லிக்விடேஷன் இருக்குமா. ஸோ இந்த இடத்துல லிக்விடேஷன் எடுக்க 1,20,000 வரையும் போவான். ஸோ போயிட்டு மறுபடியும் இந்த ட்ரெண்டுக்கு வந்தால் மட்டும்தான் 1,17,000 வந்தால் மட்டும்தான் ப்ரைஸ் வந்து அகைன் 1,12,000 வரையும் வரும். எப்படி அங்கே எத்ரியம் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கே பிடிசியும். சரிங்களா? ஸோ நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனால் ஓவர் டைம் ஃப்ரேமில் வந்து பெரிய டைம் ஃப்ரேமில் புல்லிஷாக தான் இருக்குது எத்ரியம் அண்டு பிடிசி கூட. சரிங்களா? ஸோ ரெண்டுமே வந்து புல்லிஷாக தான் இருக்குது. இது வந்து இங்கே பேனிக் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் வந்து இங்கே இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னா பிடிசி வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா ரொம்ப பெரிய லெவலுக்கு போகாதுன்ற மாதிரி தான் இருக்குங்க பிடிசி. சரிங்களா? அதாவது ஒரு 1,80,000 போனாலே வந்து பெரிய விஷயந்தான்.
$80,000 $1,80,000 வந்து பிடிசி போனால் என்னுடைய டார்கெட்டு மினிமம் டார்கெட் வந்து 1,80,000 சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் டார்கெட் வந்து 2,50,000 சொல்லியிருக்கேன். ஸோ 1,80,000 போனாலே பெரிய விஷயம் தான். அதுக்கு கீழே கூட மார்க்கெட் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிடிசி. ஏன்னா பிடிசி வந்து டபுள் டைம் ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன் டேல வைக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து டபுள் டைம் ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட்டா, இது வந்து சப்போர்ட்டு. ஸோ இங்கே ஒரு ரீடெஸ்ட் எடுத்துருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ரீடெஸ்ட் எடுக்கக்கூடாது. பெரிய பிக் மூமெண்ட்லாம் கொடுக்கணும்னா இந்த மாதிரி ரீடெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது ப்ரைஸு. ஸோ அப்படியே வந்து கண்டினியூவாக பம்ப் ஆகிட்டே இருக்கணும். இப்போ ரெசிஸ்டன்ட் உடைச்சா ரீடெஸ்ட் எடுக்கக்கூடாது. ரீடெஸ்ட் எடுக்காமல் பம்ப் ஆகிட்டே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து நமக்கு புலிஷாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து அது பெரிய மூமெண்டம் கொடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன், ப்ரீவியஸ் சைக்கிள் எத்திரியும் எடுக்கும். ஸோ இது வந்து எத்திரியமோட சார்ட்டு, மந்த்லி சார்ட் எடுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் வந்து ரீடெஸ்ட் எடுத்தால் பெரிய லெவல் போகாதுன்றது நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல வந்து இங்கே பாருங்கள், இது வந்து எத்திரியமோட 2017 ஹை. ஸோ இங்கே தான் சப்போர்ட்டு எடுத்திருக்கா. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கு பிடிசி வந்து சரி எத்திரியம் வந்து இங்கே பிரேக்கப் பண்ணி வீக்லி சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் ப்ரைஸ் மொமெண்டம் போயிருக்கான் பாருங்கள். ஸோ இந்த மொமெண்டம் பாருங்கள், இது ரீடெஸ்ட் எடுத்தாலே மொமெண்டம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்படி தான் இருக்கும் மொமெண்டம். ஏன்னா ரீடெஸ்ட் எடுத்தாலே பெருசாக போகாதுங்க. மொமெண்டம் வந்து இப்படி தான் இருக்கும். பெரிய பிக் மொமெண்டம்லாம் எதிர்பார்க்க முடியாது. எப்படின்னா இந்த இடத்துலேருந்து எத்திரியம் வந்து எவ்வளோ மொமெண்டம் கொடுத்துருக்கு இப்படி வரிசையாக. பட் பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்தோடனே மொமெண்டம் பார்த்தீங்களா, ஆல் டைம் ரீடெஸ்ட் எடுத்தாலே மொமெண்டம் பாருங்க. இங்கேருந்து ஒரு எவ்வளோ போயிருக்குது ப்ரைஸு, இங்கேருந்து ஒரு 170%. சரிங்களா. ஆனால் அது கண்டினியூ ஆகலை பாருங்கள். மறுபடியும் வந்து பெரிய ட்ராப்பு. மறுபடியும் வந்து இங்கேருந்து இந்த பாட்டம்லேருந்து ஒரு 150%. ஸோ இப்படி தாங்க போகும். ஏன்னா இது லார்ஜ் கேப் வேறு, இது ப்ரீவியஸ் மார்க்கெட் கேப், இது லார்ஜ் கேப் வேறு. சரிங்களா. ஸோ இதுவே வந்து மொமெண்டம் அவ்வளோதான். இங்கேருந்து பெரிய அளவில் மூமெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி தான் இப்போ பிடிசியில் சொல்கிறேன். பிடிசியில் உங்களுக்கு அதே மாதிரி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மொமெண்டம் இருக்காது. ரீடெஸ்ட் எடுத்தாலே மொமெண்டம் இருக்காது. இங்கே பாருங்கள். ஸோ இங்கேருந்து உங்கள் பம்ப் பாருங்கள் எவ்வளோ பெருசாக நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இடத்துல ரீடெஸ்டே எடுக்கலை, மொமெண்டம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக போயிருக்கு. ஆனால் இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துருக்குது, மொமெண்டம் பார்த்தீங்களா இவ்வளோ தான். ஸோ அவ்வளோதான், அப்படி தான் வருங்க மொமெண்டம். ரீடெஸ்ட் எடுத்தாலே வந்து பெரிய பம்ப் வந்து நடக்காது. அது இதை வச்சு சொல்கிறேன். டெக்னிக்கலாக கூட இதை வச்சு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஏன்னா சைக்கிள் ப்ரெடிக்ஷனாக அவ்வளோதான், அப்படி தான் வருது. டெக்னிக்கலாகவும் சொல்கிறேன், பிடிசி வந்து பெரிய லெவல் வந்து போகாதுங்க. ஆல்மோஸ்ட் 90% மூவ் முடிச்சிட்டான் அவன். ஸோ இங்கேருந்து வந்து மெஜாரிட்டியாக எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா பிடிசி மெஜாரிட்டியாக வந்து இங்கேருந்து மறுபடியும் லிக்விடேஷன் எடுப்பான். மறுபடியும் ஒரு பம்பு லிக்விடேஷன் எடுத்து இப்படி போயிட்டு அப்படியே முடிச்சு விட்ருவான். ஸோ அதிகபட்சம் வந்து ஒரு 180 இந்த லெவலுக்கு வரையும் ஒரு 180 போகிறதே பெரிய விஷயந்தாங்க. சரிங்களா. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் அது எப்படி மூவ் ஆகிட்டுருக்குன்னு. சரியா. ஸோ இதுதான் வந்து இங்கே நான் சொல்ல வேண்டியது. ஏன்னா வந்து இங்கே ரீடெஸ்ட் மல்டிபிள் டைம் எடுத்துருக்கான். சரி, அதனால தான் சொன்னேன். நம்ம டார்கெட் வந்து 180 to 250 கொடுத்துருக்கோம். அதுக்கும் கீழே கூட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிடிசிக்கு. நான் பொறுத்து வந்து சொல்கிறேன். பட் இங்கே எத்திரியம் வந்து நமக்கு சூப்பர் புலிஷாக இருக்குது. ஓகேங்களா. ஆல்ட்டெல்லாம் வந்து நல்ல எத்திரியம் ஆல் டைம் ஹை ரீச் ஆனோம். கிராஸ் பண்ண உடனே நமக்கு வந்து ஆல்ட்டு காயின்லாம் நல்ல ட்ரிகர் ஆகும். பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. சரிங்களா. ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐம் நாட் ஃபைனான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.